வெல்கம் டு manchatti ஃபுட். நம்ம manchatti ஃபுட்ல இன்னைக்கு டபுள் லேயர் கேக் தான் பார்க்க போறோம். எப்படி செஞ்சிடலாம்னு பார்ப்போமா? அதுவும் நம்ம பால்வாடி மாவு வச்சு செய்ய போறோம். பால்வாடி சத்து மாவு வச்சு டபுள் லேயர் கேக் செஞ்சிடலாம். யார் யாருக்கெல்லாம் பால்வாடி சத்து மாவு பிடிக்கும் சுட்டீஸ்? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமா பால்வாடி சத்து மாவு எடுத்துக்கலாம். ஒரு முட்டை எடுத்துக்குவோம். முட்டை ஊற்றி செஞ்சாதான் நம்ம கேக்கு நல்லா புஃபியாக நல்லா புஃப்னு வரும். நல்லா உடச்சி ஊற்றியாச்சு. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். இது கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறக்காண்டி நல்லா ஒரு விக்கை வச்சு நல்லா கட்டி எதுவும் படாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கியாச்சு. அடுத்து சுகர் சேர்த்துக்குவோம். சுகரை சேர்த்து நல்லா பீட் பண்ணிடலாம். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பீட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம கேக் நல்லா பஃபியாக சாஃப்டாக வரும். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். அப்போ தான் இன்னும் பஃபியாக வரும் நம்ம கேக்கு. நம்ம மிக்ஸியில் ஊற்றிடலாமா? சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சாச்சு. பாருங்க, எந்த கட்டியுமே இல்லை. இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி கூழ்மே அரைச்சாதான் கேக் வந்து நல்லா ஒரே ஷேப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஏலக்காய் போட்டுக்குவோம். இது நம்ம கேக் சாப்பிடும்போது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம கேக் செய்ய ஒரு தவாவை அடுப்பில் வச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி பிடிச்சிப்போம். கரடி மாமா கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கவா? சரி, நம்ம தண்ணி பிடிச்சாச்சு. நம்ம தவாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது சுட்டி, கேக் தண்ணிக்குள்ளே மூழ்கிடும். கொஞ்சமாக ஊற்றணும். இந்த மாதிரி சின்ன கிண்ணம் ஒன்று உள்ளுக்க போட்டுக்கலாம். இந்த தவால தான் நம்ம கேக்கை ஊற்ற போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக நெய் எடுத்து சுற்றியும் தடவி விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம கேக் வந்து ஒட்டாமல் வரும். நம்ம 2 பேன் எடுத்துக்கிறோம். இது டபுள் லேயர் கேக் தானே செய்ய போகிறோம். அதனால நம்ம 2 பேன் எடுத்துக்கிறோம். 2 பேன்லேயும் நெய் தடவியாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த மாவை ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா மாவையும் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு தட்டு தட்டிக்குவோம் இந்த மாதிரியே. அப்போ தான் உள்ளுக்கு எந்த ஏரும் ஃபார்ம் ஆகாமல் நம்மளுக்கு கேக் நல்லா கரெக்டாக வரும். பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. அந்த 2 தட்டு தட்டிக்கணும்.
இப்போ நம்ம தண்ணி நல்லா காஞ்சிருச்சு, உள்ளுக்கு வச்சுருவோம் நம்ம கேக்கை. நல்லா ஒரு மூடி போட்டு கச்சுன்னு மூடி வச்சுக்குவோம். கரெக்டாக 20 மினிட்ஸ் சிம்மில் இருக்க மாதிரி தான் நம்மளோட மினியேச்சர் அடுப்பு எரியும். 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளேயும் போய் நம்ம வயலெல்லாம் ஒரு சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோமா? பாருங்க சுட்டீஸ், வயல் நடுவே எப்படி தண்ணி ஓடுதுன்னு. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வானொலியை திறந்தாச்சு. பாருங்க, நம்ம கேக்கும் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, கத்தியில் எதுவுமே ஒட்டலை. நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. சுடுது. மெதுவா தூக்கி வச்சாச்சு. உள்ள இருந்து வெளியில வச்சிட்டோம். லைட்டாக கத்தியை வச்சு எடுத்து விட்டுக்கலாம். அப்போதான் டக்குன்னு நம்ம கேக் வெளியில் வந்து பந்து மாதிரி விழுகும். பாருங்க எப்படி ஒட்டாம வந்திருக்குன்னு பாருங்க சுட்டீஸ். இப்போ அடுத்த லேயர் கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் லேயரில் பிங்க் கலர் க்ரீமை அப்ளை பண்ணிக்குவோம். நம்ம ஒயிட் கலர் க்ரீம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். நமக்கு பிங்க் கலர் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பிங்க் எடுத்துருக்கோம். நல்லா கேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த லேயரையும் எடுத்துருவோம். பாருங்க, அடுத்த லேயரும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஒட்டவே இல்லை, நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இருக்கு பாருங்க. ரெண்டாவது லேயரை நம்ம நல்லா மேலே வச்சுக்குவோம். அதுக்கும் நம்ம ரோஸ் கலர் க்ரீம் ஊற்றிக்கலாம். ஃபைனலாக நம்ம சின்ன சின்ன பால்ஸ் எடுத்து அது மேலே வச்சிடலாம், கலர் கலர் பால்ஸை. இது நம்ம டெக்கரேஷனுக்கு. இதோட நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சுட்டீஸ், நம்ம பால்வாடி சத்து மாவில் எவ்வளோ அழகாக கேக் வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். நம்ம கேக் செஞ்சுருக்கனால நம்ம கேட்டனாக்கு இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிடுவோமா? கேட்டனா வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம கேக் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு நம்ம கேக் வெட்டுவோமா? குட்டீஸ், உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த கேக் வேணும்னு சொல்லுங்க. கேட்டனை கேக் வெட்டின பிறகு ஆளுக்கு ஒரு பீஸ் தரோம். கேட்டனை இப்போ தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. வாவ், சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு ட்ரம் அடிக்கிறாங்க. அவங்களுக்கு குஷி வந்தாலே ட்ரம் அடிச்சிடுவாங்க. அவங்க ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்க்குறாங்க, சாப்பிட்டு பார்க்குறாங்க. இல்லைங்க சுட்டீஸ், உங்களுக்கும் தராங்க, வாங்கிக்கோங்க. நம்ம கேட்டனாக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு பர்த்டே பார்ட்டி பண்ணிடுவோமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே சுட்டீஸ், இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு. நம்ம கேக் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.